வெல்கம் டு REVA'S ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலுக்காக சில கிராஃப்ட் திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபுல் பேக்கெட் கலர் பேப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கலர் பேப்பருமே இருக்கும். A4 சைஸில் இருக்கும் இந்த பேப்பர். ஸோ இது வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து A4 சைஸில் இருக்கிற ஒயிட் பேப்பர் வாங்கியிருக்கேன். அன்ரூல்டு பேப்பர் வாங்கியிருக்கேன். இது வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கட்டிங் போர்ட். மினியேச்சர் குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால வந்து இந்த கட்டிங் போர்டு ஒன்று வாங்கினேன். இது வந்து ஸ்டார்பக்ஸோட இமேஜ் இருக்கும். ஆனால் செராமிக்கில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சில்வர் கலர்லையும் கோல்டன் கலர்லையும் கீ செயின்காக நம்ம வச்சுருப்போம்ல, கீ செயினோட அந்த ரிங் இருக்கும்ல, அது வந்து வாங்கியிருக்கேன். பாலிமர் கிளே, ரெசின், அதுக்கப்புறம் டெரக்கோட்டா கிளே, எம்சில் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கீ செயின் பண்ணும்போது நம்மளுக்கு இது தேவைப்படுங்கிறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அண்ட் சாசர் கூடவே சில ஸ்பூன்ஸோடு இருக்கிற மாதிரியான ஒரு செட் இது. இது நான் வாங்கினேன். இன்றைக்கி நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டலை. இது வந்து பிளாஸ்டிக்னு தான் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் 3 ரியால் 45 ஹலாலாக்கு நான் வாங்கினேன். இதுவுமே மினியேச்சர் குக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ரொம்பவே க்யூட்டான ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இது ரேட் பார்த்தீங்கன்னா 3 ரியால் 45 ஹலாலாக்கு வாங்கினேன். இந்தியன் மணிக்கு நம்ம சொல்லணும்னா 65 ருபீஸ் இருக்கும். இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து 3 பேட்டர்னில் இருக்குது. ஒன்று வந்து டார்க் பிங்க் கலர் மாதிரியான ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ளூ கலர், அடுத்து வந்து லைட் பர்பிள் கலரில் இருந்துச்சு. ஏஞ்சல் பேபி அப்படின்னு போட்டிருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால நான் வந்து இது வாங்கினேன். இப்போ இதை எடுத்து மறுபடியும் இந்த கவருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து நெயில் ஆர்ட் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்தேன். அதனால வந்து ஒரு வாட்டி வாங்கி பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா நம்ம அடுத்து கூட திரும்பவும் வாங்கிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 2 ரியால் 30 ஹலாலாக்கு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் இந்தியன் மணிக்கு சொல்லணும்னா ஒரு 45 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ்க்குள்ளக்க இருக்கும். சில வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் எல்லாமே ரியாலில் சொல்கிறீங்க, இந்தியன் மணிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு. அக்யூரேட்டாக நம்மளால் வந்து இவ்வளோ தான் ரேட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இந்த மணியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா வந்து குறையலாம். அதனால அதை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிக் வேர்ல்டுன்னு ஒரு ஷாப் இருக்குங்க. அந்த ஷாப்புக்கு நான் ஷாப்பிங் பண்ண போயிருந்தப்போ நான் வந்து இந்த ஸ்டிக்கர் வாங்கினேன். இது வந்து சும்மா வாங்கி பார்த்துருக்கேன். இது நல்லா இருந்ததுன்னா திரும்பவும் வேறு வாங்கலாம். ஏன்னா அந்த ஷாப்பில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஒன்று மட்டும் சாம்பிள் பார்க்குறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடியே இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், நெயில் ஆர்ட் எப்படி பண்ணணுங்கிறத வந்து பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் ரோலர் வாங்கியிருக்கேன். இது வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வாங்கினேன். ஸ்டென்சில் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்ட் மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கிறது வந்து எம்சில் வாங்கியிருக்கேன். எம்சில் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக ட்ரை ஆயிரும். அதே மாதிரி வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே கிளேயில் நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்மஸ் கிரிப் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் அதை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஏர்ட்ரை கிளேலேயே மேக் பண்ணியிருக்கலாம். 2 டேஸ்க்குள்ளே அந்த கிராஃப்ட்டை முடிக்கிறதுக்காக தான் இந்த எம்சில் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மினி கண்டெய்னர் இருக்கிற மாதிரியான 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 2 ரியால் 30 ஹலாலாக்கு வாங்கினேன். இப்போ ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இதை மினியேச்சர் குக்கிங் பண்ணும்போது ஏதாவது சுகரோ இல்லை பெப்பரோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலையே லிப் பாம், லிப்ஸ்டிக் இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் திங்ஸ் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது தவிர சுகர் பீட்ஸ் மாதிரியான ரொம்பவும் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பீட்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கண்டெய்னர் இருக்குது. கூடவே ஒரு ஸ்பேச்சுலா ஒன்று இருக்குது. இதுவுமே 45 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டிக்கர் புக். இது வந்து பர்த்டே பார்ட்டி அப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் இதில் இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. இதை க்ரீட்டிங் கார்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஜர்னல் ஆர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கிஃப்ட் பேக் பண்ணும்போது அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்கு மேலே வந்து இதை ஸ்டிக் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 5 ரியால் 75 ஹலாலாக்கு வாங்கினேன். இந்தியன் மணிக்கு ஆல்மோஸ்ட் 100 ருபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஸ்டிக்கர்ஸ் தான். ஒரு பேக்கெட்டில் வந்து ஃபுல்லாக ஹார்ட் ஷேப்பில் நிறைய கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததில் வந்துட்டு பவு ஷேப்பும் ஸ்டார் ஷேப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸ். நான் ஜேர்னல் ஆர்ட் செய்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். இந்த 3D ஸ்டிக்கர்ஸை டெஸ்க்டாப்பில் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துருக்கிறது வந்து ஸ்டிக்கர்ஸ் தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக நல்லா இருந்துச்சு. இது வந்து பஃபி ஸ்டிக்கர்ஸ். மல்டி கலர் ஃப்ளவர்ஸோட இந்த பட்டர்ஃப்ளைஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஸ்டிக்கர்ஸ் தான். அதில் வந்து ஐஸ்கிரீம், கேக் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே பஃபி ஸ்டிக்கராக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஸ்டிக்கர்ஸ் தான். இது வந்து பஃபி ஸ்டிக்கர்ஸ் மாதிரியோ இல்லை 3D ஸ்டிக்கர்ஸ் மாதிரியோ இருக்காதுங்க.
ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் மேலே ரெசின் ஆர்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளாஸி லுக்கில் நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டிக்கர்ஸ். லேப்டாப், மொபைல் ஃபோன், டேப் இதிலெல்லாம் கூட நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணலாம். இது தவிர ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஷேப்பில் 2 ஸ்டிக்கர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 2 கவரில் இருக்கும். 2ம் சேர்த்து ₹5க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கேக்டஸ் இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ். இது நல்லா இருந்துச்சு. இதையுமே ஜர்னல் ஆர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கர் புக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஒன்று வந்து ஸ்மைலி ஃபேஸ் இருக்கிற மாதிரியான இமோஜிஸ் இருந்துச்சு. அடுத்தது வந்து ஸ்டார் இமேஜ் இருக்கிற மாதிரியான புக் இது. கிரீட்டிங் கார்ட் பண்ணும்போதோ அல்லது வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணும்போதோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாம் சப்போர்ட்டர் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு பாக்ஸில் 2 க்ளவுஸ் இருக்கும். மேக்ஸிமம் இதை ஸ்போர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ரெசின் ஆர்ட்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பிளேவுட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கட் பண்ணும்போது எனக்கு இந்த க்ளவுஸ் தேவைப்படுங்கிறதுக்காக நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறது வந்து மினி கண்டெய்னர்ஸ். இதில் வந்துட்டு மினியேச்சர் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சேனலுக்காக தான் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக. இப்போ ஒரு கட்டர் யூஸ் பண்ணிட்டு நான் இதை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பென்சில் கார்விங், சாக் கார்விங் இதெல்லாம் மேன்யூட்டாக ரொம்ப குட்டி குட்டியாக செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து சேஃபாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மினியேச்சரில் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ண போகிறீங்க, ஸ்னோ குளோப் மாதிரி ஏதாவது மினியேச்சராக செஞ்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோம்மேடாக அக்ரிலிக் பெயிண்ட் மாதிரியோ இல்லை போஸ்டர் கலர் மாதிரியோ பெயிண்ட் நம்ம செஞ்சுட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லிப் பாம், லிப்ஸ்டிக், ஐ ஷேடோ இதெல்லாம் வந்து ஹோம்மேடாக பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு கிறிஸ்மஸ் கிரிப் செஞ்சு கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஷாப்பில் பார்க்கும்போது ஒரு செம்மறி ஆடு இருந்துச்சு பெரிய சைஸில். இன்னொன்று வந்து 2 குட்டி குட்டியாக செம்மறி ஆடுகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரியான ஷீப்ஸ் வந்து அந்த கிரிப்க்கு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால கிளேயில் செஞ்சிருந்த இந்த டால்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பேபி ஜீசஸ், மேரி, ஜோசப், ஏஞ்சல் இதெல்லாம் செய்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு எம்சில் யூஸ் பண்ண போகிறேன். மீதியெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கிராஃப்டிங்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம ஊரில் இந்த ஜோசப், மேரி, பேபி ஜீசஸ், ஏஞ்சல் இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி டால்ஸாக கிடைக்கும். அதை வாங்கி நம்ம ஈஸியாக கிரிப் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்துட்டு கோயிலோ சர்ச்சோ கிடையாதுங்க. நவராத்திரி அப்போ கொலு வைக்கிறதுக்கோ அல்லது விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு விநாயகர் ஸ்டாச்சு மாதிரியோ இல்லைனா இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு பேபி ஜீசஸ், ஜோசப், மேரி, ஏஞ்சல் இந்த மாதிரியான டால்ஸும் இங்கே வாங்கவே முடியாது. எல்லாமே நம்ம ஹேண்ட்மேடாக தான் செய்யணும். மேபி ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான டால்ஸ் கூட இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவே இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிற இந்த கிராஃப்டிங்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பெரிய ஷீப் இருக்குல்ல, இதை வந்து ₹5 75 ஹலாலாக்கு வாங்கினேன். ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். இது ஆர்டிஃபிஷியலான கிராஸ் தான். ஆனால் கூட இந்த புல் தரையில் இந்த பெரிய ஆடும் கூடவே இந்த 2 குட்டி ஆட்டுக்குட்டியும் இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சு பார்க்கணும், வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இது ஷாப்பில் வாங்கினது தான். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் கூட கிரிப்பில் வைக்கிறதுக்காக குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் வந்து நான் செஞ்சு பார்க்க போகிறேன். எப்படி வருதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.